ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு நாம 2007ல வெளியான வில் ஸ்மித் நடிச்ச ஒரு ஜாம்பி கதையை தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்காங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஆலிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் டிவில இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. கேன்சரை குணப்படுத்துறதுக்காக ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வைரஸை ஒரு மனுஷனுக்குள்ள செலுத்தும் போது எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம கேன்சர்ல இருந்து முழுமையா கியூர் பண்ண முடியும். அப்படியே 3 வருஷம் கழிச்சு அந்த மொத்த சிட்டியுமே காட்டுறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாம ரோட்ல எல்லாம் செடி முளைச்சு கிடக்கு. இந்த 3 வருஷத்துல இந்த சிட்டிக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. கையில ஒரு ஸ்னைப்பரோட கார்ல வேகமா போயிட்டு இருக்கான். அவனோட பெட் சாமும் கூடவே இருக்கான். சடனா அந்த வழியா வந்த சில மான் கூட்டம் அந்த காரை கிராஸ் பண்ணி போக இத பார்த்த நம்ம ஹீரோவும் அதை ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஒரு இடத்துல ரோடும் பிளாக் ஆயிட காருக்கு நடுவுல இருக்க கேப்ல மான்கள் எஸ்கேப் ஆயிடுது. நம்ம ஹீரோவும் காரை விட்டுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக ஒரு மான் மட்டும் தனியா இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துறான். அதுக்கு எய்ம் வைக்கும் போது நடுவுல ஒரு பெண் சிங்கம் அதை வேட்டையாடுது. பெண் சிங்கத்தை சுடலான்னு பார்க்கும்போது அது கூடவே ஆண் சிங்கமும் குட்டியும் வர ஃபேமிலியா இருக்கிறதுனால ஹீரோக்கு அதை சுட மனசு வரல. அதே நேரத்துல அவன் கையில இருக்க வாட்சும் அலாரம் அடிக்க சூரியனும் மறைய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்ததும் இவங்க ஸ்மெல் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாசல்ல ஒரு கெமிக்கலை தெளிக்கிறான். அவன் கொண்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கிச்சன்ல அடக்கிட்டு வெஜிடபிள்ஸ குக் பண்ணி 2 பேருமே சாப்பிடுறாங்க. அப்படியே சாம குளிப்பாட்டிட்டு இருக்க திரும்பவும் வாட்ச்ல அலாரம் அடிக்குது. உடனே நம்ம ஹீரோ வீட்டுல இருக்க எல்லா ஜன்னல் கதவையும் க்ளோஸ் பண்றான். அப்படியே அங்க இருக்க எல்லா லைட்ஸுமே ஆஃப் பண்ணிடுறான். பாத்ரூம் டப்ல ஹீரோவும் சாமும் ஸ்னைப்பரோட படுத்துக்கிறாங்க. அப்படியே வெளியில அலறல் சத்தம் கேக்குறத நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பயத்தோட படுத்துட்டு இருக்க அப்படியே பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சரை குணப்படுத்துறதுக்காக ஒரு வைரஸை உருவாக்குனாங்கல்ல. யாரெல்லாம் அந்த வைரஸை உடம்புல செலுத்திக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு ஜோம்பியா மாற ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தை இந்த ஜோம்பி கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக கார்ல கூட்டிட்டு போறான். அவனோட ஒய்ஃப் கிட்டயும் சொல்றான், நீ இங்க இருந்து டைரக்டா நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிடு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டையும் காசையும் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் கார் கண்ணாடியில ஒரு ஜோம்பி வந்து இடிக்க இத பார்த்து ஹீரோவோட பையனும் அழ ஆரம்பிக்கிறான். உடனே இங்க பிரசன்ட்ல நம்ம ஹீரோ கண் முழிச்சிடறான். எப்பவும் போல ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு அடியில இருக்க பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறான். அங்க அவனுக்குன்னு ஒரு லேபே இருக்கு. அவன் டெய்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றத சிஸ்டம்ல அப்டேட் பண்ணி வச்சிருக்கான். அங்க இருக்க நிறைய எலிங்களுக்கு ஜோம்பி வைரஸை இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கு நிறைய ஆன்டிடோஸும் கொடுத்து பாக்குறான். ஆனா எதுவுமே அந்த எலிங்களை குணப்படுத்தல. ஆனா அதுல ஒரு எலி மட்டும் ஆக்ரோஷம் இல்லாம நார்மலா இருக்கு. இந்த எலிக்கு கொடுத்த அந்த மருந்தை நோட் பண்ணி வச்சிருக்கான். இதே மருந்த நெக்ஸ்ட் ஜோம்பியால அஃபெக்ட் ஆன மனுஷனுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எப்பயும் போல சாம கூட்டிட்டு வேட்டைக்கு கிளம்புறான். போற வழியில ஒரு ஷாப் கிட்ட தன்னோட காரை நிறுத்துறான். அந்த கடைக்கு வெளியிலேயே ஃப்ரெட்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை இருக்கு. அதுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு உள்ள போறான். அங்க ஒரு மியூசிக் சிடியை எடுத்துட்டு கவுண்டர் கிட்ட இருக்க ஒரு பொம்மை கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறான். பேச்சு துணை இல்லாததுனால தன்னுடைய தனிமைய போக்குறதுக்காக இந்த மாதிரி பொம்மைங்க கூட அப்பப்போ பேசிப்பான். அங்க சோளக்காட்டுக்குள்ள ஏதாச்சும் இன்ஃபெக்ட் ஆன எலி கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடி பாக்குறான். ஆனா அவனுடைய கெட்ட நேரம் வேற எந்த ஒரு எலியும் அவனுக்கு கிடைக்கல. ஏதாச்சும் ஃபுட் இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா வீட்டுக்குள்ளயும் போய் பாத்துட்டு இருக்கான். எந்தெந்த வீட்டெல்லாம் செக் பண்ணிட்டோங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அவன்கிட்ட இருக்க ஒரு மேப்ல அது நோட் பண்ணியே வச்சிருக்கான். அடுத்ததா ஒரு வீட்டுக்குள்ள போறான். அவன் கூட இருக்க சாம் உள்ள போய் டபுள் செக் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு சிக்னல் கொடுக்க நம்ம ஹீரோ உள்ள போனதும் ஸ்கிரீன் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டுறான். அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த வீட்டுல இருந்து எடுத்துக்க நம்ம ஹீரோ ரேடியோல ஃப்ரீக்வெண்டா ஒரு வாய்ஸ் மெசேஜ் வர மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பான். மக்கள் யாராச்சும் உயிரோட இருந்தீங்கன்னா மத்தியானம் டைம்ல ஹார்பருக்கு வாங்க, உங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் சாப்பிடறதுக்கு உணவும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். யாராச்சும் வராங்களான்னு பாக்குறதுக்காக தினமும் அந்த ஹார்பர்ல போய் வெயிட் பண்ணுவான். ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஷிப் மேல கோல்ஃப் விளையாடுறான். சாமும் அதை வேடிக்கை பாக்குறான். சடனா சாம் ஏதோ ஒரு திசைய பார்க்க நம்ம ஹீரோவும் ஸ்னைப்பர் வழியா அது என்னன்னு பாக்குறான். அங்க கார்களுக்கு நடுவுல ஒரு மான் போறதையும் பாத்துறான். அதை வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போக இவங்கள பார்த்துட்டு அந்த மானம் ஓட ஆரம்பிக்குது. போறதுக்கு வேற வழி இல்லாம அந்த மானம் அங்க இருக்க ஒரு குடோன்குள்ள போயிடுது. அதுக்கு பின்னாடியே துரத்திட்டு வந்த சாமும் அந்த குடோன்குள்ள போயிடுறான். அந்த இடம் இருட்டா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் வேணான்னு சொல்றான். இதை எதையுமே கேட்காம மான் கறி சாப்பிடணுங்கிற ஆசையில சாமும் உள்ள போயிடுறான். சாம காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோவும் உள்ள போயிடுறான். டார்ச் அடிச்சு ஒரு ரூமா செக் பண்ணி பார்க்க அந்த இடத்துல வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் பயந்துட்டு அங்க இருக்க ஒரு ரூம்ல டார்ச் அடிச்சு பாக்குறான். செவர்ல இருந்து ஆரம்பிச்சு படிக்கிட்டு வரைக்கும் எல்லாமே ரத்தமா இருக்கு. ஒருவேளை சாமா இருப்பானு சொல்லிட்டு பயந்துகிட்டே ஸ்டெப்ஸ் ஏறி போய் பார்த்தா அங்க அந்த மான் செத்து போய் கிடக்கு. ஆனா அந்த ரூம்ல எந்த ஒரு ஜோம்பியுமே இல்ல. அப்படியே பக்கத்து ரூமுக்கு போறான். பணம் ஃபுல்லா கொட்டி கிடக்குது. அப்படியே மெதுவா லைட் அடிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஜோம்பி கூட்டமே இருக்கு. உடனே லைட் வெளிச்சத்துக்கு மேல கையை வச்சு மறைச்சுக்கிறான். சத்தம் போடாம கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போக
கீழே இருக்க பணத்து மேல கால் வைக்கிறதுனால அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் வர ஆரம்பிக்குது. நம்மள அட்டாக் பண்ணிடுமோங்கிற பயத்திலேயே அந்த ரூம் விட்டு வெளியில வந்துடுறான். அப்படியே கொஞ்ச தூரம் தள்ளி போய் பார்த்தா ஒரு டேபிளுக்கு அடியில அவனோட சாம் இருக்கான். வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்ல சாமும் எதையோ பார்த்து பயப்படுறான். ஹீரோவும் அவனுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். சடனா அப்படியே திரும்பி லைட் அடிச்சு பார்த்தா அங்க ஒரு ஜாம்பி வெறித்தனமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் கையில இருக்க கன்னை வச்சு ஷூட் பண்றான். ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. ஹீரோவும் சாமும் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜாம்பியும் நம்ம ஹீரோ பின்னாடியே துரத்திட்டு வர சாம் எப்படியோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுது. ஆனா நம்ம ஹீரோவோட கழுத்தை அங்க இருக்க ஜாம்பி ஒண்ணு புடிச்சிடுது. நம்ம ஹீரோவும் கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியில வந்து விழ வெயில் பட்டதும் அந்த ஜாம்பி ஹீரோவை விட்டுடுது. கொஞ்ச நேரத்திலேயே வெயிலோட உஷ்ணம் தாங்க முடியாம அது அங்கேயே செத்து போயிடுது. அப்பதான் நம்ம ஹீரோக்கும் ஒரு ஐடியா வருது. அந்த பில்டிங்க்கு வெளியிலேயே ஒரு டிராப்பை செட் பண்றான். கயிறோட ஒரு எட்ஜை அந்த பில்டிங்குள்ளேயும் இன்னொரு எட்ஜை ஒரு ட்ரக்குலயும் கட்டி வச்சிடறான். சாம வண்டிலேயே விட்டுட்டு இன்ஜெக்ஷன் மூலியமா அவனோட கையில இருந்து பிளட் சாம்பிள் எடுத்துக்கிறான். அது அந்த டிராப்ல வச்சுட்டு அந்த பிளட் இருக்க டியூப உடைச்சு விட்டுறான். அந்த பிளட் ஸ்மெல்லுக்கு கண்டிப்பா அந்த ஜாம்பி டிராப்ல மாட்டிக்கும்னு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே அந்த டிராப்ல ஒரு ஜாம்பி மாட்டிக்குது. ஹீரோவும் கன்னை வச்சு அடிச்சு அந்த ஜாம்பிய மயக்க போட வைக்கிறான். இதே நேரத்துல இத பார்த்து அங்க இருக்க இன்னொரு ஜாம்பி ஆக்ரோஷத்தோட வெளியில வர ட்ரை பண்ணுது. ஆனா வெளியில வெயில் அடிக்கிறதுனால அதனால வெளியில வர முடியல. ஆக்ரோஷமா கத்திட்டு இருட்டுக்குள்ள போயிடுது. ஹீரோவும் டிராப்ல மாட்டிக்கிட்ட அந்த ஜாம்பிய லேபுக்கு கொண்டு போறான். அங்க இருக்க ஒரு பெட்ல கை கால கட்டி போடுறான். அந்த லேடி ஜாம்பிக்கு தோராயமா ஒரு 20 வயசு இருக்கும். அதோட கழுத்துல ஒரு பட்டர்ஃப்ளை சிம்பிள் இருக்கிறதையும் நோட் பண்ணிக்கிறான். இவன் அப்ப அந்த எலிக்கு கொடுத்த அந்த மருந்த இந்த ஜோம்பிக்கு கொடுத்து ட்ரை பண்ணலாம்னு பாக்குறான். அதுக்கு முன்னாடி அந்த ஜோம்பியோட ரீடிங்ஸ், பிளட் பிரஷர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த இன்ஜெக்ஷனா போட்டு விட்டுறான். கொஞ்ச நேரத்திலேயே பல்ஸோட ரேட்டிங் ரொம்பவே கம்மியாகுது. நம்ம ஹீரோவும் அதை நோட் பண்ணிட்டே இருக்கும்போது சடனா இப்படி வெறித்தனமா நம்ம ஹீரோவை பார்த்து கத்த அப்படியே அந்த ஜோம்பி மயங்கி விழுது. பல்ஸும் அப்படியே ஜீரோக்கு போக நம்ம ஹீரோ இந்த மருந்து செயல்படலன்னு சொல்லிட்டு அந்த ஜோம்பிக்கு மாத்து மருந்து போட்டு விட திரும்பவும் அந்த ஜோம்பிக்கு பழையபடி ரீடிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. அப்படியே இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு வீடியோல ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே திரும்பவும் அந்த பிளாஷ்பேக்க கண்டினியூ பண்றாங்க. நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருந்தார்ல அவர் ஃபேமிலியோட, இப்போ அவர் எங்க போறாருன்னு தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த வைரஸால இன்ஃபெக்ட் ஆகாத பீப்புள் எல்லாரையுமே சேஃபா இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரையா செக் பண்றாங்க. ஹீரோவோட பையனும் அவங்க ஒய்ஃபும் இன்ஃபெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணி அவங்கள சேஃபா ஹெலிகாப்டர்ல அனுப்பி வைக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட பையன் அவங்க அப்பாக்கு துணையா சாம கையில கொடுக்கறான். அப்படியே இந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. நம்ம ஹீரோவும் எப்பயும் போல காலை எழுந்ததும் அவனுடைய ரெகுலர் ரொட்டீன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எப்பயும் போல ஹார்பர்ல மதியானம் வெயிட் பண்ணிட்டு யாரும் வரலன்னு தெரிஞ்சதும் அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அப்படியே தூரத்துல ஃப்ரெட் பொம்மைய பாக்குறான். நீ எப்படி இங்க வந்தன்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கிட்ட கேட்டுக்கிட்டே கார்ல இருந்து கன் எடுக்கிறான். அங்க இருக்க அந்த ஃப்ரெட் பொம்மைய சரமாரியா சுடுறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொம்மை கிட்ட போக ஒரு இடத்துல கால் வச்சதும் பக்கத்துல இருக்க கார் மூவ் ஆகுது. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுதாரிக்கிறதுக்குள்ள ஜோம்பியை பிடிக்க நம்ம ஹீரோ எப்படி ட்ராப் வச்சானோ அதே மாதிரி அங்க இருக்க ஒரு ஜோம்பி இவனுக்கு ஒரு ட்ராப் வச்சிருக்கு. அந்த ட்ராப்ல மாத்தினதும் ஹீரோட தலையில அடிபட்டு நம்ம ஹீரோ மயங்கிடுறான். கூட இருக்க சாமும் கத்திக்கிட்டே இருக்க ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோவோட வாட்ச்ல இருந்து பீப் சவுண்ட் வர நம்ம ஹீரோவும் மயக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறான். சூரியன் மறைய போதுன்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ வேக வேகமா பாக்கெட்ல இருந்து கத்தி எடுத்து அந்த ட்ராப் ஒயரை கட் பண்றான். அப்படியே நம்ம ஹீரோ கீழே விழ அவன் கையில இருக்க கத்தி கால்ல குத்திடுது. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து தவழ்ந்துட்டே போக எதிர்க்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு ஜாம்பி கத்துச்சுல, அது கையில 3 டாகோட வெளியில வர ஹீரோவை நோக்கி ஏவி விடுது. ஆனா நடுவுல சூரிய ஒளி இருக்கிறதுனால அது மறையிற வரைக்கும் அங்க இருக்க டாக் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் தவழ்ந்து தவழ்ந்து கார் கிட்ட போயிட அதே சமயம் இங்க சூரியனும் மறைஞ்சிடுது. அந்த 3 டாகும் இவங்களை அட்டாக் பண்ண வர அந்த ஃபர்ஸ்ட் டாக் நம்ம ஹீரோவை தான் அட்டாக் பண்ண வருது. ஆனா நடுவுல நம்ம சாம் வந்து காப்பாத்திடுறோம். செகண்டாக நம்ம ஹீரோ பிஸ்டல் எடுத்து கொன்னுட மூணாவதா வந்த டாக் நம்ம ஹீரோ கையில இருக்க துப்பாக்கியை தட்டி விட்டுட ஹீரோவை கடிக்க வரும்போது திரும்ப சாம் வந்து அந்த டாக் கூட சண்டை போடுறான். அந்த டாகும் நம்ம சாம கடிச்சு வச்சிட நம்ம ஹீரோவும் பிஸ்டல் எடுத்து அந்த டாக கொன்னுடுறான். உனக்கு ஒண்ணும் இல்லடா, நான் உன்னை குணப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சாம தூக்கிட்டு போக வீட்டுக்கு வந்ததும் அந்த ஆன்டிடோஸ நம்ம சாமுக்கு போட ஓரமா உட்காந்து உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப சாமோட முடி அவர் கையோட வருது. இது நம்ம சாம் ஜோம்பியா மாறதுக்கான சிம்டம்ஸ். நம்ம ஹீரோவும் சாமோட பல்ல செக் பண்ணி பார்க்க சாம் கொஞ்சம் கொஞ்சமா ஜோம்பியா மாறுறான்னு தெரிய வருது. உடனே சாம் நம்ம ஹீரோவை கடிக்க வர வேற வழி இல்லாம சாம கொன்னுடுறான். ரொம்பவுமே ஃபீல் பண்றான். நம்ம ஹீரோவும் நைட் நேரத்துல கார் எடுத்துட்டு ஹார்பர் பக்கத்துல ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு கும்பலா வந்த ஜோம்பிஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குது.
அப்போ சடனா அதுங்களுக்கு பின்னாடி இருந்த கார்ல லைட் எரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ தான் அந்த கார்ல இருந்துட்டு அந்த ஜோம்பிங்களை அடிச்சு ஏத்துறான். கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ் எடுத்து எடுத்து ஒரு ஒரு ஜாம்பி மேலயும் ஏத்த ஒரு கட்டத்துல அந்த காரும் பள்ளத்துல மாட்டிக்க அங்க இருந்த தலைவன் ஜாம்பி இன்னும் 2 பேரை ஏவி விட்டுறான். அந்த 2 ஜாம்பியும் காரை முட்டி கவுத்து போட்டுட நம்ம ஹீரோக்கும் செம டேமேஜ். அதுல ஒரு ஜாம்பி நம்ம ஹீரோவை கடிக்க வர நம்ம ஹீரோ காலின்னு நினைக்கிற அந்த தருணத்துல சடனா அந்த இடத்துல ஒரு லைட் எரிய அந்த லைட் வெளிச்சத்தை தாங்க முடியாம எல்லா ஜாம்பிங்களும் அங்க இருந்து ஓடி போதுங்க. யாரோ நம்ம ஹீரோவை காப்பாத்தி அவங்கிட்ட அட்ரஸ கேட்க அவனும் மயக்கத்திலேயே எல்லாத்தையுமே சொல்றான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி திரும்ப பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஹீரோவோட ஒய்ஃபும் பையனும் அந்த ஹெலிகாப்டர் மூலியமா அங்கிருந்து புறப்பட பக்கத்துல இருக்க இன்னொரு ஹெலிகாப்டரை ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணுதுங்க. அதனால ஹெலிகாப்டரை ஓட்டுற அந்த பைலட் கண்ட்ரோல் மிஸ் ஆகி 2 ஹெலிகாப்டரும் நேருக்கு நேர் மோதிக்குது. ஹீரோவோட கண் முன்னாடியே அவங்க ஃபேமிலி இறந்துடுறாங்க. அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோ கண் முழிக்கிறாரு. அவர் வீட்டுல டிவி ஓடிட்டு இருக்கு. உடனே கிச்சன்ல இருந்து சவுண்ட் வர நம்ம ஹீரோவும் பிரிஸ்டல் எடுத்துட்டு போய் பார்த்தா அங்க ஒரு அம்மாவும் பையனும் இருக்கிறத பார்த்துட்டு கண்ணை கீழே வச்சிடுறான். நீங்க யாருன்னு நம்ம ஹீரோ கேட்க என்னோட பேரு ஆனா, இது என்னோட பையன் ஈத்தன். நீங்க அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நான் தான் உங்களை காப்பாத்தினேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட அப்ப ஆனா அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. நாங்க மேரிலாண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது ரேடியோல உங்களோட மெசேஜ் கேட்டோம். நீங்க சொன்ன மாதிரியே நாங்க ஹார்பர்ல வெயிட் பண்ணோம், ஆனா நீங்க வரல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ தான் அந்த டைம்ல ஜோம்பியோட டிராப்ல மாட்டிட்டு இருந்தானே. அது மட்டும் இல்லாம நாங்க சர்வைவல் காலனின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அங்க இன்ஃபெக்ட் ஆகாத நிறைய மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல இதே நேரத்துல நம்ம ஹீரோ அப்படிலாம் ஒரு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறான். பதிலுக்கு ஆனாவும் அந்த இடத்துல குளிர் அதிகமா இருக்கிறதுனால வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகலன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கோவத்துல சாப்பிடுற தட்டை கீழே போட்டு உடைச்சிடுறான். உடனே பயத்துல ஆனா கன் எடுக்க என்ன கொஞ்சம் தனியா விடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறான். எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு நன்றின்னு. உங்களோட காலுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க ஒரு டிராப்ல மாட்டிக்கிட்டேன், ஆனா அதை யாரு வச்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா ஜோம்பிங்களுக்கு யோசிக்கிற திறன் இல்ல, அதுங்க பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன் அந்த ஜோம்பிங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்க கூடாதுன்னு கேட்க அதே நேரத்துல ஈத்தன் அங்க இருக்க தண்ணியில விளையாடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஃபிஷ்ஷுக்கு எல்லாம் ஃபுட்டு போட்டுட்டு இருக்கான். ஈத்தனும் கோல்டா இருக்குன்னு சொல்றான். அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. கோல்டுல அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகலன்னு சொல்லிட்டு ஆனா சொல்லிருப்பால. அதனால ஹீரோவும் வீட்டுக்கு போனதும் அவன் புடிச்சு வச்சிருக்க ஜோம்பிய சுத்தி ஐஸ் கியூப போட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு ட்ரை பண்ணி பாக்குறான். இப்ப அந்த ஜோம்பி கத்தாம அமைதியா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவும் ஆனாவும் பேசிட்டே மேல வந்துட ஹீரோவோட வாட்ச் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. உடனே எப்பவும் போல எல்லா டோரையும் லாக் பண்ண கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட வீட்டை சுத்தி ஜாம்பிஸோட சத்தம் கேட்க நம்ம ஹீரோவும் என்ன நீ காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது இருட்டு இருந்துச்சான்னு கேட்க இல்ல வெயில்ல தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான். நீ ஈத்தன் கூட போய் இருன்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ஜோம்பி படையே அந்த வீட்டை நோக்கி ஓடி வருது. உடனே ஹீரோவும் அவன் வீட்டை சுத்தி இருக்க லைட் ஆன் பண்றான். ஆனா அதுக்கு முன்னாடியே சில ஜாம்பிங்க அந்த லைட்டை தாண்டி வந்துடுது. வேற வழி இல்லாம அந்த வீட்டை சுத்தி பாம்பு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான் நம்ம ஹீரோ. அது எல்லாத்தையுமே வெடிக்க விடுறான். எல்லா ஜாம்பிஸும் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மாடிப்படி ஏறி ஆனாவை பார்க்க வர சடனா ஒரு ஜாம்பி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவால அதை சமாளிக்க முடியல. இருந்தாலும் கையில கிடைச்ச ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த ஜாம்பி அட்டாக் பண்ண அந்த ஜாம்பி நம்ம ஹீரோவை தூக்கி போட்டு பந்தாடுது. அப்போ நம்ம ஹீரோ கையில ஒரு கன் கிடைக்க அதை சுட பாக்குறான். ஆனா அது அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுது. அதை சேஸ் பண்றதுலயே புல்லட் எல்லாம் காலி ஆயிடுது. ஒரு ரூமா நம்ம ஹீரோவும் அந்த ஜாம்பியை தேடிட்டு வர அங்க ஒரு ரூம்ல ஒரு ஜாம்பி சீலிங்க உடைச்சிட்டு இருக்கு. அதே ரூம்ல ஒரு டேபிளுக்கு அடியில தான் நம்ம ஈத்தனும் ஆனாவும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இத பார்த்து நம்ம ஹீரோவும் சைலண்டா இருங்கன்னு சொல்லிட்டு சிக்னல் காட்ட ரூம் உள்ள ஒரு பிஸ்டல் இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். அதுக்குள்ள ஈத்தன் சத்தம் போட்டுட அந்த ஜாம்பியும் அவங்க கிட்ட வருது. நம்ம ஹீரோ அதுக்குள்ள அந்த பிஸ்டல் எடுத்து அந்த ஜாம்பிய போட்டு தள்ளிடுறான். சடனா வெளியில இருந்து திரும்ப சத்தம் கேட்க நம்ம ஹீரோவும் வெளியில எட்டி பாக்குறான். வெளியில அந்த தலைவன் ஜாம்பி இன்னொரு பெரிய படைய கூட்டிட்டு வந்திருக்கு. இத பார்த்து பயந்த நம்ம ஹீரோ எல்லாருமே பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறோம். எல்லா ஜாம்பியும் செவுத்து மேல ஏறி உள்ள வர பாக்குதுங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் லேபுக்குள்ள போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்க எல்லா ஜாம்பியும் சீலிங்க உடைச்சிட்டு உள்ள வந்துட்டு இருக்குங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஆல்ரெடி புடிச்சு வச்ச அந்த ஜாம்பிய பாக்குறான். அது கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள மொத்த ஜாம்பியும் லேபுக்குள்ள வருதுங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோவும் அங்க இருக்க ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அதுங்க அசுரத்தனமா அந்த கண்ணாடி டோரை உடைக்க பார்க்க அந்த இடத்துக்கு வந்த தலைவன் ஜாம்பி வேகமா வந்து அந்த கண்ணாடியை இடிக்க ஒரே அடியில அந்த கிளாஸ்ல விரிசல் விழுந்துடுது. இத பார்த்த நம்ம ஹீரோ
என்னால உங்களை குணப்படுத்த முடியும்னு சொல்ல, ஆனா அது எதையுமே கண்டுக்காம இன்னும் வேகமா வந்து அந்த கண்ணாடியை முட்டுது. நம்ம ஹீரோவுமே ரொம்ப பயப்பட, அப்போ அந்த ஜாம்பி தன்னோட கையால ஒரு பட்டர்ஃப்ளை சிம்பிள அந்த கண்ணாடியில வரைய, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, உள்ள இருக்க அந்த ஜாம்பியோட கழுத்துலயும் ஒரு பட்டர்ஃப்ளை சிம்பிள் இருக்கும். இந்த தலைவன் ஜாம்பி வேற யாருமே இல்லைங்க, அந்த ஜாம்பியோட அப்பா. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் அந்த டோரை ஓபன் பண்ண சொல்லிட்டு அந்த ஜாம்பியை கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்டயே கொடுத்துட்றான். இத பார்த்து அந்த தலைவன் ஜாம்பியும் அவனுடைய பொண்ணை தன்னோட கையால தூக்கிக்க நம்ம ஹீரோவை பார்த்து கத்திட்டு மத்த ஜாம்பிஸ கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ, ஆனா, ஈத்தன் எல்லாருமே அந்த சர்வைவல் காலனியை நோக்கி பயணத்தை மேற்கொள்றாங்க. இதோட இந்த கதையும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.